கிறிஸ்மஸுக்கு ப்ளம் கேக்கும் ப்ரௌனியும் பண்ணேன். ப்ளம் கேக் பண்ண வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரௌனி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்தது. அதனால அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட அக்கா சொன்னா, கிறிஸ்மஸுக்கு எனக்கு ப்ரௌனி பண்ணி தருவியா அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால நான் வந்து திரும்பவும் ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 100 பட்டர், 200 டார்க் சாக்லேட்டு எடுத்து மெல்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 முட்டை அடித்து ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே இந்த வாட்டி வந்து என்னென்னா, நான் ப்ரௌன் சுகர் மட்டும் தான் சேர்த்தேன், ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. ஸோ 2 கப்பு ப்ரௌன் சுகரை மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணேன். அப்புறம் இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் வந்து சூடாறுனதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை எடுத்து அதில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து செழித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரு யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் எடுத்துறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி இந்த சாக்லேட்டு மாவு அதில் ஊற்றி அதுக்கு மேலே இந்த வாட்டி வந்து நட்ஸ் போட்டேன். நட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு சாக்கோ சிப்ஸு அப்புறம் டார்க் சாக்லேட் எல்லாம் சேர்த்து எப்பவும் போல் நம்மளோட இட்லி பாத்திரத்தில் குக் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணது நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் டைம் பண்ணது அதை விட இன்னும் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணனால டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. யாருக்காவது ப்ரௌனி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன. பாய்.